அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய ரம்ஸான் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய நுகர்ந்துரைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை முதலில் அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் எல்லாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதையே நாம் செய்கிறோம் என்றால், நாம் எல்லாம் பெரும்பாலும் சின்ன பிள்ளையிலிருந்து குர்ஆனை ஓதி ஓதி மூடி வைத்து வருகிறோம். அந்த ஓதி ஓதி மூடி வைத்த அந்த விஷயத்தில் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்பது புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை புரிந்துவிட்டால் நம்முடைய நம்பிக்கை தன்மை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகிவிடும். அதற்கு பிறகு இபாதத்து செய்வதற்கு அது எந்த விதமான தடை இல்லாமல் ஆகிவிடும். இதையெல்லாம் நம்ம செய்யணும் என்று சொன்னால் அதை பற்றி தான் இந்த வரக்கூடிய 5 வசனங்கள் எல்லாம் பேசுகிறேன். இதெல்லாம் ஏற்பா நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது காரணத்தை எல்லாம் சொல்லுகிறான். பாக்கி உள்ள 5 வசனங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم واستمع يوم ينادي المنادي من مكان قريب يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج. 41வது 42வது வசனத்தை நான் ஓதி இருக்கிறேன். இப்படி ஓதி பார்த்துட்டு அதுக்குள்ள என்ன அர்த்தம் விளக்குனா ஒரு மிகப்பெரிய உண்மையான விஷயங்களை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே அல்லாஹ் சொல்லியிருந்த ரசூலை பார்த்து தஸ்பீர், நீ பொறுமையாக இருக்கணும். நேற்று வசனங்களை பார்த்தேன் இல்லையா, போன வியாழக்கிழமை பார்த்தோன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் அவங்க பதில் சொல்லக்கூடாது. அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ செய்ய வேண்டியது என்ன? அது காலையிலும் மாலையிலும் திக்கர் செய்யணும், தொழுவணும், இபாதத்து செய்யணும், என்னை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை மாத்திரம் செஞ்சால் போதும்னு சொல்லியாச்சு. 2வது இன்னொரு கட்டளையை எல்லாம் சொல்லுறாங்க. பஸ்தமி என்று சொன்னால் நான் சொல்லுகிற விஷயத்தை நல்லா செவித்தாழ்த்தி கேள்வி முதல்ல அர்த்தம். பஸ்தமி என்ற வகையில் அர்த்தம் நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. ஒரு விஷயம் சொல்லிட்டே ஏற்கனவே இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்த ரொம்ப காது கொடுத்து நல்லா கிளீனாக கேட்டு வச்சுக்க அப்படின்னு அர்த்தம். அது என்ன விஷயம்? அது யௌம யுனாதில் முனாதி மின் மக்கானின் கரீம். உன்னை அழைப்பதற்காக அழைப்பாளர் ஒருத்தர் வருவார். அந்த அழைப்பாளர் எப்படிப்பட்ட அழைப்பாளர்? அவரு உனக்கு மாத்திரமே கேட்கக்கூடிய அழைப்பாளர். அவர் எப்படி அழகாக பேசுறான் பாரு. இந்த உலகத்தில் அழைப்பாளர்கள் உலகம் முழுவதும் தான் வைத்திருக்கிறான். எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். அந்த அழைப்பு பகிரங்கமான அழைப்பு. அது உலக மக்கள் அனைவருக்குமான அழைப்பு. நான் தான் உன்னை படைச்சா எல்லாம் வந்துருப்பா. நீ செய்கிற வியாபாரத்தை வெற்றி கிடையாது, நீ வாழ்கிற வாழ்க்கை முறையில் வெற்றி இல்லை. இந்த பக்கம் வந்து அதை முதல்ல நிறைவேற்று. அதுதான் உனக்கு வெற்றி இருக்குது. வாப்பா வாப்பா நல்லா அழைக்கிறான்ல. அழைக்கிறான் என்ன அர்த்தம்? அந்த மோதினா என்னது? மோதினார்னு பழக்கத்தில் இருக்கு. மோதினா அழைப்பாளர். இந்த அழைப்பாளர் உலக மக்களை பகிரங்கமாக அழைத்து கொண்டே இருக்கிறார். 5 நேரம் அழைத்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் அழைக்கிறார். இது பகிரங்கமான அழைப்பு. எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்றது. அது என்ன, எல்லாருக்குமா இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நம்ம அப்சா பள்ளியில் பார்க்க சொல்கிறோம் இல்லையா, எல்லாருக்குமா கேட்குது அப்படின்னாக்கா எல்லாருக்கும் கேட்குது. எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் எல்லாம் வைத்திருக்கிறோம். எல்லா ஏரியாக்களுக்கும், எல்லா மொழிகளுக்கும், எல்லா இடங்களுக்கும் ஒரு செகண்டு கூட இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போது எங்கேயாவது பார்க்க சொல்லுவாங்க உலகத்தில். மொத்தமாக ஆய்வு அறிக்கை சொல்லுது இன்னைக்கு 24 மணி நேரம் 8/60 போட்டு பார்த்தாக்கா ஒரு கிட்டத்தட்ட 7700 செகண்ட் வரும் ஒரு நாளுடைய செகண்டு.
ஆனால் இதை விட அதிகமான அழைப்புகள் ஒவ்வொரு செகண்ட் நடைபெறுகிறது உலக அளவில். எல்லாரும் வாங்க இங்கே, எல்லாரும் வாங்க இங்கே, இங்கே தான் வெற்றி இருக்குது, அங்கே வெற்றி கிடையாதுன்னு சொல்லி இந்த அழைப்புக்கு பதிலளித்தவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். முதல் பாயிண்ட் இது. இந்த அழைப்புக்கு யார் இந்த அழைப்பை கேட்டு என்னை படைத்தவன் அழைக்கிறான்னு சொல்லி அவங்க ஓத தெரியுது, ஓத தெரியாமல் இருக்குது, அது புரிய தெரியுது, புரிய தெரியாமல் இருக்காது, அந்த அழைப்புக்கு பதில் சொல்லிட்டாருன்னா சொர்க்கம் விடுவார் அவர். முதல் பாயிண்ட் இது. ஆனால் நிறைய வசனங்கள் இருக்குது, நான் சாப்பிட்டா சொல்கிறேன். நிறைய வசனங்கள் இது பற்றி இருக்குது. அழைப்புக்கு யார் பதில் சொல்லுகிறார்கள் உலகத்தில் அவர்கள் டைரக்டாக சொர்க்கம் சென்றார். ஏன்னாக்கா அந்த அழைப்புக்கு வந்த பிறகு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு எல்லாம் அந்த உள்ளத்தை மாற்றிடுவோம். பள்ளிவாசலுக்குள்ள எந்த பள்ளிவாசல் தான் சொல்ல, இது டோட்டல் இருக்குது. எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசலுக்கு அழைப்பு உட்காந்துட்டாருன்னா அங்கே ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கும். முக்கியமாக என்ன, மற்ற விஷயங்கள்ல தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. அந்த அதே சரியில்லை, இந்த அதே சரியில்லை. ஆனால் மௌத்து வருவதை பற்றியோ, மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்குது என்பதை பற்றியோ, அல்லாஹ் நடுவே நிற்க போறார் என்பதை பற்றி யாருக்கு எங்கேயும் கிடையாது, எந்த பிரயோசனையும் கிடையாது. அதனால அந்த அழைப்பு பகிரங்கமான அழைப்பு. இந்த அழைப்பை பற்றி அல்லாஹ் பேசுறான். யுனாதில் முனாதி நீ மக்கானின் கரி, உன் கிட்டக்கு காதுக்கு மாத்திரம் கேட்கிற மாதிரி ஒரு அழைப்பு கொண்டு வரும். அதுதான் மௌத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான். யாருக்குமே தெரியாது அது. இந்த அழைப்பு ரகசியமான அழைப்பு. அது ஏன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அழைப்பாளரை அவனுக்குள்ளேயே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆணுக்கும் பெண்ணுக்கும். இப்போ நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா எனக்குள்ள அந்த மௌத்து, அந்த மதக்குள் மௌத்து இருப்பார். நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இருப்பார், யாருக்கும் தெரியாது. அந்த மௌத்து ரைட்டாக கூட அவ்வளோதான். எப்போ வந்திருப்பான்னு யாரும் கேட்காது. அதான் நான் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? இந்த விஷயத்தெல்லாம் கண்கூடாக டெய்லி பார்க்குறோம். நேற்று கூட நான் கேள்விப்பட்ட நேரம் பார்க்கல. அப்படி தான் ஆட்டோவில் வந்தார் ஒருத்தர். எல்லாம் வரீங்களான்னு கேட்டார். எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த ரோட்டில். நான் வரும்போது பேசிட்டு இருக்கேன். என்னது, நேற்று ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, வயசு 30 தான் ஆகுது, 2 ஒய்ஃபு இருக்கிறாங்க, அவங்க முடியாதவங்க, 2 பிள்ளை இருக்குது. அவர் அப்படி தான் ஆட்டோவில் வந்தார். வரும்போது வரீங்களான்னு கேட்டு வந்தார், மௌத்தாயிட்டாரு. இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த மௌத்தான விஷயத்துல அவங்களுக்கு என்ன படிப்புன்னு பேச ஆள் கிடையாது. இங்கே பேசுகிறது என்னென்ன ஏதாவது புரியுது. இவ்வளோ கிட்டக்கு அழைக்கிறவர் கண்டிப்பாக அழைப்பார். கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறா, பிள்ளை இருக்குது, படிக்க கூட இல்லை, நிறைய விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், என்ன இப்போ பேர் கேட்க முடியாதாங்க. ஏன், யாருக்குமே தெரியாத அழைப்பது அந்த மனிதனுக்கு மாத்திரம் தெரிகின்ற அழைப்பு என்ற சூப்பராக பதிவு செய்கிறாங்க. கரீப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா அரபி இலக்கணப்படி ரொம்ப 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 கிட்ட அருகாமையில் யாருக்கும் தெரியாம ரகசியமாக அழைக்கின்ற அழைப்பாளர் ஓட்டே இருக்கிறார்பா. அவர் அழைப்பு விட்டார் என்று சொன்னால் லா எஸ்தூன தௌசியத்தன் வலா இல்லாதனையும் எரிஞ்சு விடுறான். தெளிவாக தான் சொல்றது யாசில்லை. எந்த விதமான வசியத்தை செய்ய முடியாது. அன்றைக்கு இந்த காரணம் சொல்ல முடியாது. அந்த விஷயம் எனக்கு பாக்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால ஏராளமான வசனங்கள் இந்த வசனத்துக்கு தோதுவாக பல ஆயத்துக்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு எச்சரிக்கையா இருக்குதுப்பா. அப்படி எச்சரிக்கையா இல்லாம அது எப்பயாவது ஒரு நினைச்சிட்டு இருந்தாருங்க. அது எப்ப வேணாலும் வரலாம், எந்த சமயத்துல வேணாலும் வரலாம். அதனால அந்த கிட்ட அழைக்கிற அந்த அழைப்பாளர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துங்க. நல்லா அரசுல சொல்றாங்க. மெயினா நல்லா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க. அந்த அழைப்புக்கு எல்லாரும் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த அழைப்புக்கு முன்பாக நீ பதில் சொல்ல நீ தடை போட முடியாது. அதுக்குதான் வேற இடங்கள் நல்லா பதிவு செய்யறாங்க. இன்னொரு வேலைன்ற நிறைய விஷயங்கள் வருது. எவ்வளவு தசக்கோள் அல்லாஹ் சிலா அதப்படி வருது. அதப்படி பார்ப்போம். அதே மாதிரி சில இந்த அழைப்புக்கு பதில் எழுந்த பிறகு அங்கேயே அல்லா சொல்லுவானாங்க. எங்க மறுமை நாள் சொல்லும் பொழுதும் உன்னை அழைத்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுது நல்லா செவியேற்றாய், ஆரோக்கியமாக இருந்தாய். ஆரோக்கியமாக இருக்கும்போது அழைக்கும்போது பதிலளிக்கல. ஆனா இங்க உன்னால சைதாக செய்ய முடியல. நல்லா பதில் செய்யலாம். சஜிதுன்னு நல்லா சொல்லுவானாங்க. சில பேர்களை மொத்த பேரையும் நம்பிக்கை கொண்டு மட்டும் நல்லா பேசுறாங்க. அப்ப சில பேருடைய முதுகே வளையாதுங்கிறாங்க. அப்புறம் வசனம் இருக்குது, நிறைய வசனம் இருக்கு. சில பேருடைய முதுகே வளைய முடியாது. அவன் ட்ரை பண்ணுவாங்க நாங்கள் போயிட்டு புரியறதுக்கு. அப்ப அல்ல அதுக்கு பதில் அளிப்பானா? உன்னை பகிரங்கமா அழைத்து நான் புரிய சொன்னேன், ஆரோக்கியமாக இருந்த நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்த. இங்க நான் புரியுன்னு சொல்றேன், புரிய முற்படுற, ட்ரை பண்ணி பார்க்க வேணாலும் முடியல. அப்ப அங்க சொல்ற பேச்சு கேட்காம இங்க வந்திருக்கிற. அதனால இங்க சைதா செய்கிற பாக்கியமே அவனுக்கு இங்க கிடையாதுன்னு சொல்லி தருவதாக நிறைய வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் புராணம் யாசின் சொல்லால் வருது. இன்னும் பல சொல்றது கலந்துட வருது. இப்ப நிறைய விஷயங்கள் இந்த ஆயிரத்துக்கு 2 அல்லா பதில் சொல்லுறோம். அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம இந்த உலக வாழ்க்கை ரொம்ப
பெருசாக நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ரொம்ப பெருசாக நினைச்சிட்டு இருக்கிறோம். இதில் நிறைய ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறோம். ப்ரோக்ராம் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ப்ரோக்ராமோடு சேர்ந்து என்னை அழைக்கின்ற அழைப்பாளர் கிட்ட இருக்கிறாரு, அவர் அழைச்சா போகணும்னு நினைச்சுக்கிட்டே ப்ரோக்ராம் போகணும், போகணும்னு நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும், போகணும்னு நினைச்சுக்கிட்டே அனுபவிச்சுட்டு இருக்கணும். அதுக்கு தயாராக எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் வைக்க வேண்டியது. ஆனால் மக்கள் என்ன பேசிக்குவாங்க, இந்த கோயிலாரு இந்த கோயிலுக்கு போகும்போது 3 அறிவிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு எனக்கு இன்னொரு காலத்தில் கேட்டது என்ன அறிவிப்பு, காலையில் 9 மணிக்கு அழைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நான் பகிர்ந்து இருக்கும்போது சொல்றாரு, வேற பிரதேசம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்காக காமிக்கிறான்னு சொன்னாக்கா, உயிரோடு இருப்பவர்களுக்கான படிப்படிதான் மௌத்துங்கிறது. மௌத்தாஜி போயிட்டாரு அவருக்கான இசா போயிட்டாருன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன படிப்பேன், நானும் இது மாதிரி போகலாம் என்ற எண்ணம் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர வேண்டும் என்பது அர்த்தம் இருக்கு. நானும் இப்படி போகலாம், நான் பெரிய பிரகாரம் போட்டு உட்காந்துருக்கிறேங்க, வேறு பக்கம் என்னுடைய கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த கவனத்தை எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிட்டு அதை செய்ய வேணாம் அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணணும். அது வேறு விஷயம், அதை மாட்டுக்கு அர்த்தம் இல்லை. இப்போ நான் அடுத்த நிமிஷம் மொத்தம் போனால் கூட என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நான் மொத்தம் போகிறது உட்காந்துருக்க முடியாது, அதுக்கு தலையே இருக்க மாட்டேன். அப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு மௌத்தை இழுத்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறையைத்தான் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் எல்லா விஷயம் செஞ்சுக்கிட்டே இருங்க, மௌத்து வருது உட்காந்துடாதீங்க. ஆனால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நம்பாதீங்க. அது எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகும். சுற்றி ஓடிட்டு பேண்ட்ல ஆப்பாடம் முடிஞ்சு போய் வரணும். அதே மாதிரி தான் கிட்ட இருப்பார், அவர் யாருக்குமே தெரியாதவர், அவர் கூப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? ரொம்ப அதுதான் வார்த்தை ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறான். எவ்வளோ யுனாதி முனாதி நீ மக்காளின் கறி. அந்த அவர் ரொம்ப கிட்ட இருக்கிற அழைப்பாளர். அவருப்பா ரொம்ப யாருக்குமே கேட்காத ரகசிய அழைப்பது, அதுக்கு தயாராகிக்கணும்னு எல்லாம் சொல்றான். அதுக்கு நல்லா பதினஞ்சு அடுத்தல எவ்வளோ எஸ்மோட சைகத்தை பின்ன இது காமன் சொல்லிட்டு நல்லா சொல்ற அடுத்தது. இது காமன் சொல்லி, இது உனக்கு தனி அழைப்பு ஒன்று, இன்னொன்று எல்லாரையும் அழைக்கின்ற அழைப்பு ஒன்று. 2 வகையான அழைப்பு இருக்குது. இந்த மறுமை வருமானு கேட்கறதுனால இதுல நல்லா 2 வகையா பிரிக்கணும். இந்த மறுமை நான் கொஞ்சம் கண்டிப்பா சொல்லிக்கிறேன். ஒன்று என்னது, ஒன்று தனிநபர் மறுமை ஒன்று இருக்குது, இன்னொன்று ஒட்டுமொத்த மறுமை ஒன்று இருக்குது. தனிநபர் மறுமையில எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்ப தனித்தனியாக வருகிற மறுமை என்னது, நாம மோதாயிட்டுனாக்கா அடுத்த சைடு எனக்கு மறுமை வந்துடும், கேள்வி வந்துடும். நான் மறுமை நோக்கி நான் பிரயாணிச்சுட்டு தான் அர்த்தம். அங்கே உள்ள நன்மையா தீமையாங்கிறது அடுத்த சைடு உள்ள ஆரம்பிச்சிருவோம். இங்கே உள்ளவங்க அதுக்கு உட்காந்துருப்பாங்க, அந்த செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. போராண்டா வந்து அப்படின்னு சில பேர் போராண்டா போயிட்டு போராண்டா சில பேர் சந்தோஷப்படுவோம், சில பேர் உரிமை அதுக்கு உட்காந்துருப்போம். இங்கே உள்ளது ஊரில் உள்ளது இது. ஆனால் அந்த மறுமை ஒவ்வொரு ஆளுக்கும் தனியாக முடிஞ்சு போயிட்டாது. இன்னொரு மறுமை பற்றி என்ன பேசுகிறாங்க, இன்னொரு நாள் இருக்குப்பா, அங்கே தான் எஸ்பாவோட சைகத்தபின் அங்கே மிகப்பெரிய ஒரு ஓசையை கேட்க இருக்கிறார். எல்லாரும் கேட்க அது அப்போ கேட்கறதுக்கு சொல்லி நல்லா சொல்றான். இந்த நாள் இருக்குல்ல, இதுதான் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வெளியேறுகிற நாள். அது வேலைக்கு எவ்வளவு சொல்லுவோம், எல்லாரும் வெளியேறுகிற நாள். அந்த வெளியேறுகிற அந்த நாள் ஒன்று இருக்குல்ல, அந்த நாள் தான் இறுதியாக கேள்வி கணக்குக்கான நாள். ஒன்று தனித்தனி கேள்வி கணக்கு அது வேற. இன்னொன்று எல்லாருக்குமான கேள்வி கணக்கு என்பது எல்லாரும் பப்ளிக்காக நிப்பாட்டி வந்து கேட்கிற நாள். அதுதான் மக்சருடைய நாள். அதை பற்றி அதான் இங்கே பேசுகிறாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், இன்னா நகுலும் நம்மோது அப்படி எல்லாம் பதிவு அத்தாயத்தில் இன்னா நகுலும் நொகி பண்ணுமே இளைஞர் பசியும் திருப்பி எல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை எல்லாம் எங்கே பார்த்தாலும் புராணா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை எல்லாம் ஆழமாக பதிவு செய்து கொண்டே இருப்பான். நீ தனியாக சாப்பிட போற, ஒன்று தனியாக அடக்கம் பண்ணாம அதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக எழுப்புவேன், கேள்வி எனக்கு கேட்பேன். அதனால மீண்டும் உனக்கு நினைவுபடுத்துறேன், நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உன்னை மருந்தாக்குறேன். அதனால் என்கிட்ட தான் எல்லாம் திரும்பி வரணும். இந்த பாயிண்டை நல்லா மைண்டில் பதிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவுரையை அடுத்த ஆயிரத்தி எல்லாம் சொல்கிற பதிவு செய்யணும். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க சொல்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம், ஓதுறோம் மூடி வைக்கிறோம்னு சொல்லி ஒரு வசனங்கள், 2 வசனங்கள், 3 வசனங்களை படிக்கிற மாத்திரத்திலேயே நம்மளுடைய உள்ளத்தை அணிந்ததுல மிகப்பெரிய மாதம் வந்துடும்ட்ட. நம்ம நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வச்சிருக்கோம். அந்த ப்ரோக்ராமோடு சேர்ந்து அடுத்த தோசத்தை ஆரம்பிச்சிருவோம். யாரும் என்ன கூட எப்போ வேணாலும் அழைக்கலாம். மக்கள்லாம் அவங்க நினைச்ச மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஒரு ஆளை பற்றி. இப்போ நான் மௌத்தாயிட்டு அசலுக்குன்னு வந்தீங்கன்னா மத்தியானம் பேசிட்டு வந்து அசலுக்கு மௌத்தாயிட்டு பேசிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அவன் பேசி அவ்வளோதானே.
அதுக்கு பிறகு அந்த ஆளை பற்றி, இந்த மௌத்தான என்னை பற்றி யாருக்கு தெரியும்? மக்கள் ஒருவேளை நல்லவன்னு சொல்லுவாங்க, 50 பேர் சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் கெட்டவன் சரியிடப்பான்னு சொல்லுவான். இப்படி 2 நாள் அந்த பேச்சு கூட நடக்கும். இந்த பேச்சு கூட எவ்வளோ நாள் நடக்கும்? ஒரு 2 நாள் பேசுவோம். ஒரு நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பேசுவோம். திங்களை பேசிட்டு அந்த ஆள் போயிட்டாரா வேற இருந்துருவாங்க. வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அந்த செயல் நிற்குமா? நிற்காது. அது தொடர்ந்து கேமத்து வரைக்கும் நடக்கும். இவர் என்ன இன்னொரு கொண்டு வருவாங்களா? நம்ம தான் பேசிட்டு இருப்போம். அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டாரு, அந்த ஒய்ஃபை யாரை காப்பாற்றுறது தெரியலையே, பிள்ளைங்க எப்படி வளர்ப்போம், நம்ம பேசிட்டு இருப்போம். அல்ல அதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பான். அதுக்கு ஒரு ஆள். ஏன்னா அல்லாஹ் பார்த்தா படைக்கிறான், வாழ வைக்கிறான், மண்ணுக்கு செய்கிறான், அவன் பக்கம் வருகிற மாதிரி வைத்திருக்கிறான். நம்ம பழகினதுனால பேசிக்கிட்டு இருப்போம். இவர் மோத்தாரோட நடக்காது, அவர் மோத்தாயிட்டு ஓடாது, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணான்னு தெரியலையே, அந்த ஒய்ஃப் என்ன பண்ணணும், நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ் அதுக்கெல்லாம் செட்டப் வச்சிருப்போம். அதெல்லாம் கதிர்னு பேர். லைலத்துல் கதிர்னு சொல்றோம்ல, லைலத்துல் கதிர் என்று சொன்னால் அந்த விதிகள் தான் நிர்ணயிக்கப்பட்ட இரவு. அது ஒரு வருஷத்துக்கான அந்த அந்த கதிரை எல்லாம் இறக்கி வச்சிருவான். இறக்கி வச்சுட்டு அல்லாஹ் தரப்புல வந்து அந்த அல்லாஹ் தரப்புல வந்து வருவாங்க. அது இருக்காது எல்லாருக்கும். ஆனால் நம்பிக்கை கொண்டவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரெல்லாம் அவர் போயிட்டாரு, நானும் போகிறேன், அதனால என்ன நீ காப்பாற்ற, அவங்க கையெழுந்தாங்கன்னா நல்லா காப்பாற்றிடுவோம். அவங்க சில பேருக்கு இந்த தொழில் விவாதம் இருக்காது, அல்லாஹ் பற்றி புரியாது, மார்க்கத்தை பற்றி புரியாது, அவங்க நினைச்சிட்டு இருக்க சப்ஜெக்ட் வேறையா இருக்கும். அப்போ மாட்டிக்குவாங்க. அப்படியே மாட்டிக்கிட்டா நல்லா உணவளிப்பான். அதை மாட்டுக்கிறது இல்லை. தொழிலாளியாக இருந்தால் அல்லாஹ் பற்றி புரிஞ்சிருந்தா அவங்க தைரியமாக எழுதாங்க. மொத்தம் கண்டிப்பாக வரும், அடுத்த சைடில் ரெடி ஆகிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு போயிட்டாரு, எனக்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் என்ன அப்போ எல்லாம் போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தால் அதை காப்பாற்றிடுவான். உடனே அவங்களுக்கு உதவி வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற மக்கள் ரொம்ப குறைவு. அது என்ன குறைவு காரணம்? இந்த காரணம் என்னன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழல, வேற இல்லை. அல்லாஹோட அழைப்பு பதில் சொல்லல, அல்லாஹ் சொல்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால உலகத்து காரியத்தை பார்த்து பலகீனமாக அடைஞ்சு இவர் போயிட்டார் நான் என்ன பண்ண போகிறேன், அவர் போயிட்டார் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படியே நான் எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு அவங்க சோதனை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல் தான் இருக்குது. பெரும்பாலான மனிதர்கள் இதை சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்மை போன்ற சில பேர்களை மாத்திரம் அதனால ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறான். அதனால தான் மௌத்தை நினைத்து நீங்கள் வாழுங்கள். அல்லாஹ் பைசா பழங்கள் மௌத்தை நினைத்து வாழுங்கன்னா சாப்பிடாம கொள்ளாமல் இருக்குன்னா நல்லா சாப்பிட சொல்கிறாங்களா, நல்லா என்ஜாய் பண்ணு, உனக்கு அதை எல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணும்போது சுத்தம் செய்யணும். நான் அழைக்கிறேன்னா வந்து தொழில் போயிட்டே இரு, அடுத்த வழி கரெக்டாக பார்த்துக்க, அங்கே போய் நான் சொன்ன மாதிரி வாழு, நான் சொன்ன மாதிரி சம்பாரி, நான் சொன்ன மாதிரி கூட சேர்த்துக்க, நல்ல பிள்ளைகளுக்கு கொடு, வயிற்று நல்லா நல்லா வச்சுக்க, அவங்க உறவினர் நல்லா காப்பாற்று, மக்களுக்கு வாரி வழங்கு, நல்லா கொடு. எனக்கு ஒன்றும் சொந்தமான ஒன்றும் கிடையாது. எவ்வளோ சூப்பராக இருப்பாரு. எங்கே சுற்றி பார்த்தாலும், எந்த முறையில் திரும்பி பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய திட்டங்கள் ஒரு தனி மனிதன் மிகவும் அழகாக வாழ்கிற மாதிரி உள்ள அமைப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் அது புரியாம நம்ம தொழுகை பணக்க கடை வியாபாரம் வேணுமே, அந்த தொழுகை பணக்க செட் ஆகாது, இதில் குறைஞ்சிருமே, அதில் குறைஞ்சிருமே, இங்கே போனால் இதை பேசுவாங்கல, அதை பேசி ஏதோ ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களாக இருப்பதால் தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு எந்த ஸ்ட்ராங்கு? அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உயிர் தந்திருக்கிறான், அல்லாஹ் என்னை மௌத்தாக்க இருக்கிறான், அவங்ககிட்ட தான் நான் போகிறேன், அவன் எனக்கு கண்டிப்பாக தருவான், அவன் கண்டிப்பாக தராமல் இருக்கவே மாட்டான் யாருக்கும். ஏன்னா அவன் மீது அவன் கடமையாக்கி கொண்டான் போன்ற விஷயங்கள் நல்லா பதிவு செய்யலாம். திருப்பி தெளிவாக நல்லா பதிவு செய்கிறான். இன்னா நகரும் நொய் வலுமே வைலேனல் மசூல் என்று நல்லா பதிவு செய்கிறான். இன்னும் பல விஷயங்களை இன்னும் வருகின்ற ஆயத்தில் நல்லா சொல்லுகிறான், சில தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற படிப்பினை குரான் மூலமாக பெற்றுக்கொண்டு நம்ம உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு சின்ன பாயிண்டை வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னாக்கா அது வந்து பெரிய விதையாக அது ஆகி அது மரமாக மாறி நம்பிக்கைத்தன்மை அதிகமாக ஆகும். அதுதான் பாக்கி இருக்கிற நம்முடைய வாழ்நாளுக்கான உரமாக அமையும் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறோம். குரானும் ஹதீஸும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. எங்கேயும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு இன்னொன்று பறக்க விட்டுருப்பாங்க. நம்ம சில ரமணான் மௌத்தானாக்க சொத்து போயிடுவாரு, ஏதாவது இல்லாத பறக்க விட்டுருவாரு. அது அல்லாஹ் சொல்ற இந்த விஷயங்கள் தான் கரெக்டாக இருக்கு இல்லையா? இவங்க என்ன பார்க்குறது? ரமணான் மௌத்தா என்ன சொத்து போயிடுவாரு, எப்படி சொத்து போவார்? எங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்றான், அவன் செய்யறது ஆரம்பத்தில் பதிவு செய்யப்படுகிறது, கணக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, கப்பலில் விட்டு வச்சு கேள்வி கணக்கு இருக்கிறது, அங்கே வரை கேள்வி கணக்கு இருக்கிறது. சில பேர் தெரியுமா காப்பாவில் போய் மொத்தம் சொல்ல போயிடுவார், மறுநாள் போனால் மொத்தம் சொல்ல போயிடுவார். சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காப்பாவில் பார்த்துறீங்களா? காப்பாவில் 3ஆவது மேலே கீழே வருவாங்க. இந்த செல்லை கட்டிக்கிட்டு என்னண்டு இங்கே விழுந்து மொத்தம்
சொர்க்கமான நரமாங்கிறத அவங்க செய்யணும். அமலை பொறுத்து நல்லா சொல்லியிருக்கீங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது ரமணானா இருந்தாலும் சரி தான், ஹஜ்ஜி போயிருந்தாலும் சரி தான், உமரா போயிருந்தாலும் சரி. இதெல்லாம் பறக்க விட்டுறாங்க. சும்மா 6 நூற்றாண்டுக்கு பிறகு ஒழுங்கா குரானை படிக்காம மக்களுக்கு பறக்க விட்டு ஆர்வம் கொண்டு வரங்கிற பேர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மவுத்து கண்டிப்பாக வரும். அவங்க செய்கிற செயல்களுக்கு கூலி கிடைக்கும். அது நன்மையான செயலாக இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும், நன்மையற்ற செயலாக இருந்தால் நரகம் கிடைக்கும். இதை தெளிவாக சொல்வது யாரும் சொல்லி எதையும் நம்பாதீங்க. காலமோ நேரமோ இடமோ எந்த ஒரு நமக்கு சப்போர்ட்டும் பண்ணாது. எந்த ஒரு அந்த நமக்கு சப்போர்ட் பண்ணுறாலும் அங்கே ஒன்று செட் ஆகாது. எல்லாம் இண்டிவிஜுவல். பின்னாடி வருஷம் இருக்கலாம். தனித்தனியான கேள்விகளுக்கு என்பதை பயந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை வளர்க்கணும். எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலகத்தின் அனைவருக்கும் தந்த அறிவானாக வாக்குறுதிதான் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.